இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேட்பாளர்களை எல்லா கட்சியும் அறிவிச்சிட்டு இருக்கு. அந்த வகையில பிஜேபியும் வேட்பாளர்களை அறிவிச்சாங்க. ஆனா அந்த பட்டியலில் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச சில பேருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கல. அதுல முக்கியமான நபர் யாருன்னா விஜயதரணி. இவங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தவங்க. அது மட்டும் இல்லாம 3 தடவை விளவங்கோடு தொகுதியில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க. தான் கேட்ட கன்னியாகுமரி தொகுதியை காங்கிரஸ் தனக்கு தரல அப்படின்ற கோபத்துல பிஜேபியில போய் சேர்ந்தாங்க. இப்ப சமீபத்துல பிஜேபியில சேர்ந்த இவர்களுக்கு மக்களவை தொகுதியில போட்டியிட பிஜேபி வாய்ப்பு தரல. சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த விஜயதரணி தன்னுடைய பதவியையும் ஓட்டு போட்ட மக்களையும் கொஞ்சமும் மதிக்காம பிஜேபியில போய் சேர்ந்தாங்க. இனி சட்டமன்ற தேர்தலில் போட்டியெல்லாம் கிடையாது, மக்களவை தேர்தலில் மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும், தான் கேட்ட கன்னியாகுமரி தொகுதி கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வத்தோட